எவ்வளோ பேர் 2538 பேர்யா, 2538 பேர் எனக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு 6 மாதம் 7 மாதம் எங்கெங்கேயோ கோச்சிங் சென்டர்லாம் போய் படித்து எழுதிட்டு உட்காந்துக்கிறான். நமக்கு வேலை வரும் அப்படின்ட்டு அவெல்லாம் தள்ளி விட்டு ஒரு ஆளுக்கு 20 லட்ச ரூபா கூட உனக்கு வேலை, எழுதினவங்களே ஃபெயிலானவங்களே தூக்கி போட்டு நிரப்பி அதில் 888 கோடி ரூபா ப்ளஸ்ஸு அந்த பணி இடம் மாறுது இல்லை அங்கே மாறுது அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 1020 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டுன்னு ஈடி கண்டுபிடிச்சி சொன்னிச்சு. அதை ஈடி கண்டுபிடிச்சி கோர்ட் வழியாக ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிடுச்சு. யாருக்கு? பொறுப்பு டிஜிபி வெங்கட்ரமனுக்கு. நாங்கள் ஊழலை கண்டுபிடிச்சிட்டோம், எங்கள்கிட்ட அத்தாச்சி இருக்குது, அந்த மனுஷன் மேலே நீ எஃப்ஐஆர் போட்டு நான் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், அந்த ஆளை உள்ளே கொண்டு வச்சு ஊமை குத்த நாங்கள் குத்திக்கிறோம், இதை மட்டும் போடுன்னு கேன்னு இருக்குது. என்ன போட்டாங்க இவங்க? எங்கே எஃப்ஐஆர் போட்டாங்க? இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதியப்படலை. இவங்க யாருக்கு மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க? மீன் போடுற மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க, பஞ்சு முட்டை வைக்கிற மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க, ரோட்டு கடை எங்கேயாச்சும் ஒரு கடை போட்டிருப்பான் ஒரு 20,000 செலவு பண்ணி அவனை பிடிச்சி வச்சு எஃப்ஐஆர் போடுவாங்க. ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா ஸ்டாலின் மூஞ்சில் செருப்பு போட்டுச்சு ஞாபகா, அது அம்மா தனிப்படையை கண்டுபிடிச்சி வச்சு கேஸ் எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. அவ்வளோ கேவலமாக இவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க தவிர அவங்க மேலே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அதை மென்ஷன் பண்ணிக்கிறார். இந்த திருச்சியில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ மோசமான ஊழல் கொண்ட ஒரு அரசு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த அரசு தான் உங்களுக்கு வேணுமா? இந்த ஸ்டாலின் வேணுமா இல்லைனா இந்த விஜய் வேணுமா அப்படின்னு தீர மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு.